அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் நேரமாக இந்த வேளையை ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் சுபத்துவ பாதையில் சுக்கிரன் ஜென்ம ராசியிலிருந்து விலகி 9ஆம் தேதி முதல் மிக வலுவாக தனஸ்தானம் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கைகூடும் அற்புதமான வேளையாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதிரடியான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை உறுதியாக தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவேதான் இந்த தருணத்தை அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் அருள் இருந்தால்தான் செல்வ செழிப்பு, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, வசதியான வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே விரைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரனின் அருள் இல்லை என்றால் இவை அனைத்தும் கிடைப்பது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளமர போகிறாருங்க. நினைப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் பல காரிய தடைகள் நிச்சயமாக தவிடுபடியாகும். அதோடு மட்டுமல்லாது இவ்வளவு பெரிய சிக்கல் நெருக்கடி என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் இரட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. தனஸ்தானத்தில் ஏற்கனவே சுக்கிரன் பலம் பொருந்திய அமைப்பில் நுழைந்திருக்கிறார். அதை தொடர்ந்து உச்ச பலமும் பெற போகிறார் தைரிய ஸ்தானத்தில். எனவே இனி வரக்கூடிய சில மாதங்கள் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் சுக்கிரனின் அருளால் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க ராகு தனஸ்தானத்தில் இருப்பது வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். வித்யாகரகரான புதனும் அங்கு வலம் வருகிறார். சுபத்துவ பாதையில் சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான தனஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைப்பதை விட திருக்கணித பஞ்சாகமத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை முழுமையாக தைரியத்தில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் கொடுக்கிறார். ஆனால் முழுமையில் பஞ்சாகமத்தின்படி பார்க்கும் போது தனஸ்தானத்தில் தான் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் இறுதி
இறுதி தருவாயில் அமர்கிறார். முழுமையாக 7.5 சனி மார்ச் 29ஆம் தேதி முதல் நிறைவடைய போகிறது. எனவே இந்த இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி நல்ல பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய அமைப்பு கிடைத்தாலும் இதை தொடர்ந்து அதீதமாக உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சனி உட்பட பல கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சுக்கிரன் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறுவதோடு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட மன ரீதியாக சந்தித்து வந்த நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமான குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்ந்து தனது பார்வையை மிக வலுவுள்ளதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் குருவின் சுப பார்வை பதிகிறது. குரு பகவான் வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் குருவின் சுப பார்வை தனஸ்தானத்திற்கு கிடைப்பது உறுதியாகவே மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குருவின் பார்வை சுக்கிரனின் மீது கிடைப்பதால் குரு சுக்கிர யோகம் அபரிவிதமாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமைவதால் மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கு நிறைவான பல நல்ல காரியங்கள் நல்ல செய்தியாக இல்லத்தில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய வீடு கட்டுதல், புதிய தொழில் துவங்குதல் என அனைத்து விதமான பணிகளும் மோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தை தான் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் குரு சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைத்தது அனைத்தும் சிறப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. பெண்மணிகள் சேமிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச மாறுதலும் பெயர்ப்புகள் சந்திப்பதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் பொதுவாக இருப்பின் மகர ராசிக்காரர்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் நிச்சயமாக சுக்கிரனின் அருளால் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தவறாமல் வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் ஏற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. மகர ராசிக்காரர்களுக்கு